ஸ்க்ரோல் பண்றதை நிறுத்துங்க. இன்னக்கு வரலாறு மாறியிருக்கலாம். துபார் நாட்கள் நடந்த கடுமையான சண்டைக்கு பிறகு ஈரான் மற்றும் இஸ்ரேல் முழுமையான போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தம் இன்னும் 8 மணி நேரத்தில் தொடங்கும் என்றும் 4 மணி நேரத்திற்குள் முழுமையாக அமலுக்கு வரும் என்னும் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆனா ஒரு சிக்கல் என்னவென்னா, ஈரான் அல்லது இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை இன்னும் அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தவில்லை. உண்மையில் ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் ராணுவ ஊடகங்கள் ட்ரம்பின் சூற்று முற்றிலும் பொய் என்று சொல்கின்றன. இருப்பினும் இஸ்ரேல தாக்குதல்களை நிறுத்தினா ஈரான் பதிலளிக்காது என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் மறைமுகமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பிறகும் அமெரிக்க தளத்தின் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கும் பிறகும் பேச்சுவார்த்தைகளை நடத்த கத்தார் பெரிய பங்கை ஆற்றியுள்ளது. உலகம் ஆதாரங்களுக்காக காத்திருக்கும் வேளையில் உலகளாவிய சந்தைகள் ஏற்கனவே செயல்பட தொடங்கிவிட்டன. பங்குகள் உயர்ந்துள்ளன, எண்ணெய் விலைகள் குறைந்துள்ளன. துப்பாக்கிகள் உண்மையிலேயே அமைதியாகுமா? இந்த முக்கிய செய்தி குறித்த மேலும் பல தகவலுக்கு இணைந்திருங்க.